அது சம்பந்தமா நான் அதேதான் சொல்றேன். ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்துல நடக்கின்ற மாநாட்டில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிப்போம். சரிங்களா? அவங்க உட்கட்சி விவகாரங்க, அதை நம்ம ரொம்ப தலையிட முடியாது. அவங்க உட்கட்சி விவகாரம். காலையிலே இதுக்கு தலைமை அலுவலகத்துல நான் பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன். அவங்க உட்கட்சி விவகாரம். அவங்க பேசி ஒரு முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் என் கருத்தை சொல்றேன். சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு செய்தி நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேப்டனுடைய பென்ஷன் தொகை 15,000 நாம அப்ளை பண்ணி வாங்குறோம் அப்படின்னு புதுசா ஒரு நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பிரஸ் பீப்புள். இது புரியாம செய்தி வெளியிடுறாங்க. அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விளக்கம் என்னன்னா, கேப்டன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தப்போ அவருக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. சரிங்களா? அவர் மறைவுக்கு பிறகு அந்த பென்ஷன் தொகை வருகிறது. நான் என்ன சொல்றேன், இந்த கேப்டனை எம்எல்ஏ ஆக்கியதும் எதிர்கட்சி தலைவர் ஆக்கியதும் மக்கள். யார் ஆட்சியில இருக்கா அவங்க கடமை அது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், தலைவருக்கு மக்கள் கொடுத்த அந்த சன்மானம், அந்த 15,000 வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? உண்மை. அப்படி இதை இட்டுக்கட்டி பேசுபவர்கள், இதுவரைக்கும் கேப்டன் எவ்வளவோ நல்ல திட்ட உதவிகள் செய்றீங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. சரி, கேப்டன் மறைவுக்கு பிறகு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தலைமை அலுவலகத்துல தினந்தோறும் 3,000ல இருந்து 4,000 பேருக்கு உணவு அளிக்கிறீங்க, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பிறந்த நாள் தலைவர் சொன்ன அதே வழியில லட்சக்கணக்கான ரூபாய் உதவி வழங்கி இருக்கிறோம். எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வழங்கி இருக்கோம். தமிழ் சங்கத்திற்கு இது வரைக்கும் ஆட்சியில போய் கவர்மெண்ட்ல ஆட்சியில உட்கார்ந்தவங்க கூட டெல்லி தமிழ் சங்கத்துக்கு தந்தது கிடையாது. தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். எம்பிக்களாக டெல்லிக்கு போனவங்க கூட ₹1 தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கல. நாங்க தலைவர் எங்களுக்கு சொன்னது பிரகாரம் தமிழ் சங்கத்துக்கு 1 லட்சம் படிப்பு உதவிக்கு கொடுத்தோம். அது எவ்வளோ பேருக்கு உதவியா இருக்கு. இதையெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த 15,000 ஏன் வாங்குறாங்க? நான் ஒண்ணு சொல்றேங்க, இது இன்னைக்கு இல்ல, கேப்டன் மறைந்ததுல இருந்து வருதுங்க. 1 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் அதை பூதாகரமாக்குறாங்கன்னு தெரியல. அந்த கேப்டனுக்கு மக்கள் கொடுத்த அந்த சம்பள காசு வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதன் மூலம் பல்வேறு ஏழை மக்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியும். அதனால புரியாம தெரியாம யாரும் தவறாக ஒரு செய்தியை பரப்ப வேண்டாம் நான் சொல்றேன். அதனால 15,000 ஒரு காசான்றீங்க, உண்மைதான். ஆனா அந்த 15,000 ஒரு 5 குடும்பத்திற்கு ஏழை மக்களுக்கு போய் சேரும். மக்கள் கொடுத்த காசு அது கேப்டனுக்கு, மக்களுக்கே போய் சேரட்டும்னு நான் சொல்றேங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி குறைந்து இருக்கிறது. முதல்ல 4 கேட்டகரியில இருந்தது, இப்ப அதை 2 கேட்டகரியா மாத்தி இருக்காங்க. அதாவது 5, 8, 18, 40 அப்படி இருந்ததை இப்ப குறைச்சு 5, 18 மட்டும் இப்ப அமுலாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை எதிர்கட்சியான காங்கிரஸ்ல முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்களே வரவேற்றிருக்கிறார். அதனால இவ்வளவு வருஷம் போட்டுட்டு ஏன் இப்ப நிறுத்துறீங்க அப்படின்றத விட, அந்த மக்களுக்கு இனி வருங்காலங்களில் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறதுனால தொழில்கள் முன்னேறும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெவலப் ஆகும். அது மட்டும் கிடையாது, பல்வேறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனவே தேமுதிக சார்பாக நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். மத்திய அரசுக்கு எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க ஒரு விஷயம், இன்னைக்கு ட்ரம்ப் 50% போட்டாரு, இனி அவ்வளவுதான் இந்தியா பொருளாதாரத்துல இன்னைக்கு வீழ்ச்சி அடைய போகுதுன்னு தான் எல்லாரும் பேசினாங்க. பாருங்க அவர் என்ன பண்ணாரு, சைலண்டா போனாரு. என்ன மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. ஜப்பான், சைனா, ரஷ்யா மற்றும் எல்லாரையும் ஒன்னாக இணைத்து இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி, அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாம, பாகிஸ்தானை மட்டும் டிபெண்ட் பண்ணாம, நீங்க இல்லைனாலும் எங்க மக்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்த முடியும் என்பதை மோடிஜி அவர்கள் மேஜிக் செய்து அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறார். அதனால அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு அனைவருமே பாராட்டுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. நெகட்டிவ் மட்டும் எல்லாரும் பேசுறாங்க, அவ்வளவுதான் இனி பொருளாதாரம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், ட்ரம்ப்பை எதிர்த்தது தப்பு தப்புன்னு. இன்னைக்கு செக் பாயிண்ட் வச்சாருல்ல, மீதி மாபெரும் வல்லரசு நாடுகளை இன்னைக்கு இந்தியாவின் நட்புறவு நாடாக மாற்றி, அமெரிக்கா தான் வல்லரசுன்றது கிடையாது. இனி பாருங்க, வருங்காலத்தில் இந்தியா நிச்சயம் வல்லரசாக நிச்சயமாக மாறும். கேப்டனோட படம் டைட்டில் மட்டும் வல்லரசுல, அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது.
எனவே மத்திய அரசுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் நாங்க சொல்லுவோம். ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாம் அனைவரும் ஒரே இனம் ஒரே குலம் என்று எந்த பாகுபாடு இல்லாம ஒற்றுமையோட வாழ்கின்ற ஒரு பாரத நாடு. இதுல ஒரு ஜாதி வரி கணக்கெடுப்பை எடுத்து அதை பிரிக்கணுமான்றது எனக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தெய்வத்தினுடைய குழந்தைகள். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை என்பது எங்கள் கருத்து. தேவை என்று சொல்பவர்களிடம் அவங்க கருத்தை நீங்க கேட்டுக்கோங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.